பெரும் படை பட்டாளங்களுடன் யாழ் வந்திறங்கிய ரணில் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்களுடன் நல்லூரில் பிரச்சார கூட்டம். வீதியில் தூங்கிய யாசகரை தாக்கிய தனியன் காட்டு யானை. அதிகாலையில் வீதியில் வந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இப்படியும் ஒரு சம்பவமா? ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை வலுப்படுத்த யாழில் களமிறங்கிய டக்ளஸ் சுசில் வீதிக்கிறங்கி மக்களிடம் வாக்கு கேட்டு நடைபயணம். நான் ஜனாதிபதியானால் வாகனங்களின் விலையினை 9% குறைப்பேன். சுயாதீன வேட்பாளர் வெளியிட்ட திடுக்கிடும் அறிவிப்பு. வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம். மக்கள் ஆதரவு. பலாலி விமான நிலையத்தில் பலம் புரியுடன் ஒருவர் கைது. இதோ கசிந்த புகைப்படம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ரணிலுக்கு ஆதரவு. சற்று முன்னர் வெளியான பரபரப்பு தகவல். நாட்டினை சீரழித்து பிளவை ஏற்படுத்தியவர்கள் ராஜபக்சர்களே. சஜித் பகிரங்கம். யாழ் நகரில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக விஜயகலா பிரச்சாரம். துண்டு பிரசுரங்களும் விநியோகம். காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரும் தொகை போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு. சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகிறது. பெருமளவிலான பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினருடன் இன்று யாழ் வந்த ஜனாதிபதி தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இன்று பிற்பகல் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரனின் ஏற்பாட்டில் இந்த பரப்புரை கூட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை புதிய பஸ் தரிப்பிடத்திற்கு பின்புறமாக காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் சனிக்கிழமையன்று அதிகாலை கல்முனை புதிய பஸ் தரிப்பிடத்திற்கு பின்புறமாக உள்ள பிரதேசத்தில் நடைபெற்றது. இச்சம்பவத்தில் பெரிய நீலாவணை பிரதேசத்தைச் சேர்ந்த செல்லையா வேலாயுதம் பிள்ளை வயது 68 என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக கல்முனை போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் குறித்த நபரை தாக்கியதாக கூறப்படும் தனியன் யானை உட்பட பல யானைகள் தாக்குதல் இடம்பெற்ற பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு மேய்ச்சலில் ஈடுபட்டன. மேலும் கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் ரசீத் முகமது கலீல் அவர்களின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரண விசாரணையை மேற்கொண்ட பின்னர் உடல் கூற்று பரிசோதனைக்காக கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு உடலம் எடுத்துச் செல்லப்பட்ட பின்னர் பூரண விசாரணையின் பின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பயிர்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களில் காட்டு யானைகள் தாக்கி பலியான 3வது சம்பவம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியினை வலுப்படுத்தும் நோக்கில் அவருக்கு ஆதரவு கோரி யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சுசில் பிரேமஜயந்த் ஆகியோர் இன்றைய தினம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியினை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் ரணிலை அறிந்து கொள்வோம் என்ற பிரச்சார நிகழ்ச்சி நாடளாவிய ரீதியில் இன்று காலை 8 மணிக்கு யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் அமைந்துள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வினை யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை யாழ் நகரில் குறித்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் ஜனாதிபதியானால் இலங்கை சந்தையில் வாகனங்களின் விலையை 80% குறைக்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வாகன விலையை குறைக்கும் திட்டம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். தற்பொழுது சந்தையில் சுமார் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கார் தாம் ஜனாதிபதியான பின்னர் சுமார் 22 லட்சம் ரூபாவுக்கு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் தலைமையில் வவுனியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. குறித்த தேர்தல் பிரச்சாரம் நமக்காக நாம் என்ற துணைப்பொருளை முன்னிறுத்தி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து பலாலி வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த ஒருவர் வலம்புரிச்சங்கே தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று மதியம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர்.
புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்வைக்கப்பட்ட 5 அம்ச கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு அவற்றினை செயற்படுத்தி தருவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா தெரிவித்துள்ளார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை நேற்றைய தினம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களை இந்த நாட்டினை சீரழித்து நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கோமாகமவில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த 36வது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்ணுகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை. இவர்களில் ஒருவருக்கு மக்களின் இதய துடிப்பு தெரிவதும் இல்லை. 220 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு, ஆசை, துன்பம், வேதனை என்பவற்றையும் அறிவதும் இல்லை. இவர்களில் மற்றவர் அனைத்தையும் சீரழிக்கின்ற, எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறவர். 200 ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்குகிற பணி முன்னெடுக்கப்பட்ட போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாச உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தவர். இந்த நாட்டை ராஜபக்சர்கள் சீரழித்து இந்த நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாட்டை தீயிட்டு கொளுத்துகிறவர்களுக்கு, கொலைகளை செய்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து நாட்டுக்கு சேவை செய்யும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பிரிகோடு தெளிவாக விளங்குகிறது. இந்த நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அனுரகுமார திசாநாயக்கவினதும் அரசியல் கூட்டை சரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரது நோக்கம் சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்வதாகும். அவர்களின் நோக்கம் அப்படி இருந்தாலும் எமதும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் பொதுவான நோக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த நாட்டை இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் இருந்து மீட்டெடுத்து சுபீஷமான நாளைய தினத்துக்காக 220 லட்சம் மக்களையே முன்னெடுத்து செல்வது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சுயாதீன வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண திருநெல்வேலி சந்தை பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. திருநெல்வேலி சந்தை பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இன்று சனிக்கிழமை காலை துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. இதன்போது விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் ஆகியோர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருந்தனர். நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்த பொழுது அதனை ரணில் விக்ரமசிங்கவை மீட்டெடுத்ததாகவும் சர்வதேச நாடுகளில் செல்வாக்கு மிக்கவர் என்றும் விஜயகலா மகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பிரபாகரன் காலத்தில் கூட அவர் நாட்டுக்கு பல்வேறு சேவைகளை செய்தவர், எனவே அவரை ஆதரிக்க வேண்டும் என விஜயகலா மகேஸ்வரன் கோரிக்கை விடுத்தார். புத்தளம் சேரக்குழி கடல் பிரதேசத்தின் காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு தொகை போதை மாத்திரைகள் நேற்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமத்திய மற்றும் வடமேற்கு கடற்படை கட்டளையின் தம்பபண்ணி, கஜபா ஆகிய கடற்படையினர் குறித்த கடற்பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது குறித்த காட்டுப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட 2 கார்ட்போர்ட் பெட்டிகளை கைப்பற்றிய கடற்படையினர் அதனை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த 2 பெட்டிகளிலும் ஃபெர்கான் காப்ரஸ் என்ற வகையினைச் சேர்ந்த 35,470 போதை மாத்திரைகள் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பெரும் படை பட்டாளங்களுடன் யாழ் வந்திறங்கிய ரணில் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்களுடன் நல்லூரில் பிரச்சார கூட்டம். வீதியில் தூங்கிய யாசகரை தாக்கிய தனியன் காட்டு யானை. அதிகாலையில் வீதியில் வந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இப்படியும் ஒரு சம்பவமா? ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை வலுப்படுத்த யாழில் களமிறங்கிய டக்ளஸ் சுசில் வீதிக்கிறங்கி மக்களிடம் வாக்கு கேட்டு நடைபயணம். நான் ஜனாதிபதியானால் வாகனங்களின் விலையினை 9% குறைப்பேன். சுயாதீன வேட்பாளர் வெளியிட்ட திடுக்கிடும் அறிவிப்பு. வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம், மக்கள் ஆதரவு. பலாலி விமான நிலையத்தில் பலம் புரியுடன் ஒருவர் கைது. இதோ கசிந்த புகைப்படம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ரணிலுக்கு ஆதரவு. சற்று முன்னர் வெளியான பரபரப்பு தகவல். நாட்டினை சீரழித்து பிளவை ஏற்படுத்தியவர்கள் ராஜபக்சர்களே, சஜித் பகிரங்கம். யாழ் நகரில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக விஜயகலா பிரச்சாரம், துண்டு பிரசுரங்களும் விநியோகம். காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரும் தொகை போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு.